இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சாப்டர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். சரி, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் கேஷ் அக்கவுண்ட். கேஷ் அக்கவுண்ட்ல என்ன பண்றோம்? ஒரு டி ஃபார்ம்ல ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் இங்க இருக்கும், அண்ட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ், அந்த இயர்ல பண்ற எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் we will record it in cash account. கரெக்டா? ஆனா இந்த கேஷ் அக்கவுண்ட்ல நம்ம பண்ற எக்ஸ்பென்சஸோ இல்ல வர இன்கமையோ we will not classify on the basis of nature of that item. அதே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இதே தான் நம்ம பண்றோம், பட் வித் this classification. அது வந்து based on the nature of the item we will classify them. என்னென்ன classify பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டின்னு 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியில் we will classify. சரி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினா என்ன? நான் சேல்ஸ் பண்ணுவேன், இது போக பர்ச்சேசஸ் பண்ணுவேன், வேஜஸ் பே பண்ணுவேன், சேலரி பே பண்ணுவேன். இது எல்லாமே நடந்தால் தான் என்னோட கம்பெனியை நான் நடத்த முடியும். இதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வரும், அண்ட் இதுலேருந்து நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணி ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராஃபிட், சாரி இங்கே ஒரு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணி எனக்கு வரப்போகிற ப்ராஃபிட், இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதுங்கிறது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. சரி, அப்போ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டினா என்ன? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டினா நான் அசட்டை வாங்குவேன், பர்ச்சேஸ் பண்ணுவேன், இல்லைன்னா சேல் பண்ணுவேன். கரெக்டா? அப்போ அசட்டை வாங்கினா ஆர் சேல் பண்ணா then that will be classified as investing activity. சரி, அசட் வாங்கும் போது ஐ மீன் at the time of purchase கேஷ் வந்து it will flow out of the business. நான் கேஷை கொடுத்து தானே நான் அசட்டை வாங்குவேன். So that is called as I am like that is the cash is going out of the business, அதனால அது மைனஸ். அதே வந்து அசட்டை நான் சேல் பண்ணேன்னா எனக்கு பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வரும். நான் ஒரு லேண்ட் வச்சுருக்கேன், அதை விற்கிறேன், விற்றா எனக்கு காசு உள்ளே வருமா? ஸோ எனக்கு கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் in that case we will add that item. அதே வந்து if I am purchasing some asset, காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா I will minus எவ்வளோ காசு கொடுக்கறனோ, ஸோ என்னோட கேஷ் பேலன்ஸ் அவ்வளோ கீழே போகும். ஸோ in that case I will subtract. சரி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா கேபிட்டல் அப்புறம் லோன். சரி, கேபிட்டலில் நான் டிவிடெண்ட் பே பண்ணுவேன், லோனாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன். ஸோ ஆல் தீஸ் ஐட்டம்ஸ் வில் பி classified under financing activity. கேபிட்டல் உள்ள வரும், அப்போ தட் இஸ் ஆட். அதே கொஞ்சம் கேபிட்டலாக நான் வித்ட்ரா பண்ணிட்டு போனேன்னா then that is called then there is outflow of cash. ஸோ அதை மைனஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி நான் டிவிடெண்ட் பே பண்ணுவேன். டிவிடெண்ட்ங்கிறது இட் இஸ் ஷேர் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ நான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணுவேன். ஸோ there is an outflow of cash. ஸோ I will minus. அதே நான் லோன் வாங்கினேன், if I am getting loan from a bankனா then there is inflow of cash, அதனால I will add. அதே வந்து நான் லோனை ரீபே பண்ணுறேன் அப்படின்னா தென் மைனஸ். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணுவேன்னா ஸோ there is an outflow of cash, ஸோ மைனஸ். சரி, இப்போது நான் வேற ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறேன். இங்கே என்ன பண்ணுறோம்? ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறோம். நான் ஆனால் இப்போ சொல்கிற சுச்சுவேஷனில் வேற ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறேன். வேற ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறேன்னா அது எந்த ஆக்டிவிட்டி கீழே வரும்? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கீழே வருமா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி கீழே வருமா அப்படின்னு பார்த்தா, வேற ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறது இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர். ஷேரு கேபிட்டல்னு பார்த்தோன்னு கொண்டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி கீழே போட்டக்கூடாது. இங்கே வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்க? இஷ்யூ ஆஃப் ஷேர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்னா வேற ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறேன். அதே மாதிரி ஷேரை பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு வருஷம் அந்த கம்பெனிலேருந்து எனக்கு டிவிடெண்ட் வரும். ஸோ ரிசீவிங்
டிவிடெண்ட். ஸோ அதெல்லாமே எந்த ஆக்டிவிட்டி கீழே வரும்? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கீழே வரும். நான் ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுவேன், அந்த கம்பெனிலேருந்து எனக்கு டிவிடெண்ட் வரும், அண்ட் இந்த ஷேர் நான் சேலும் பண்ணுவேன். ஸோ சேல் ஆஃப் ஷேர் இஷ்யூ கிடையாது, ஐ எம் செல்லிங் சம் அதர் கம்பெனி ஷேர். ஸோ ஆல் தீஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அதே என்னோட கம்பெனி ஷேரை நான் இஷ்யூ பண்ணேன்னா தட் வில் பி கிளாசிஃபைட் அண்டர் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. அண்ட் நான் இஷ்யூ பண்ண ஷேருக்கு நான் டிவிடெண்ட் பே பண்ணுவேன். ஸோ அதுக்கு தட் வில் பி கிளாசிஃபைட் அண்டர் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. அதே நான் பர்ச்சேஸ் பண்ண ஷேருக்கு ஐ வில் receive dividend, confuse ஆகக்கூடாது, receive dividend, that will be classified under investing activity. சரி, இதே மாதிரி தான் லோன் நான் கம்பெனிலேருந்து கொடுத்துருந்தேன், வேறு யாருக்காச்சும் லோன் கொடுத்துருந்தேன்னா தென் தட் இஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரி, இப்போ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்துட்டோம். என்னது? சேலு, பர்ச்சேஸ், வேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். சப்போஸ் கொஸ்டினில் டைரெக்டாக எனக்கு சேல்ஸ் எவ்வளோ, பர்ச்சேஸ் எவ்வளோ இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா தென் ஐ வில் கோ டு இன்டைரக்ட் மெத்தட். அப்படின்னாலும் நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ வருதுங்கிறத கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன்? இன்டைரக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். சேல்ஸு, பர்ச்சேஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் மெத்தட். அப்படி இல்லைன்னா நான் இன்டைரக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். இன்டைரக்ட் மெத்தட்னா இட் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் கால்குலேஷன். ரிவர்ஸ் கால்குலேஷன் எதை வச்சு ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க? என்னோட நெட் ப்ராஃபிட் வச்சு ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. என்னோட P&L அக்கௌண்ட்டில் ஆர் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் ஷீட்டை பேஸ் பண்ணி என்னோட நெட் ப்ராஃபிட் வச்சு ஐ வில் ரிவர்ஸ் கால்குலேட் இன்கம். கீழே எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே என்ன நான் மைனஸ் பண்ணுறேன்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணுறேன்னா அதுக்கு பதில், அதாவது சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் மைனஸ் ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போடுறேன்னா அதே ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பேக் பண்ணிடுவேன். அதே மாதிரி நான் கேஷ் ஐட்டம் எல்லாம் ஆட் பேக் பண்ணிடுவேன். ஏன் ஆட் பேக் பண்ணுறேன்னு நான் ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்ணுறேன். ஸோ இன்டைரக்ட் மெத்தட் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டைரக்ட் மெத்தடில் எப்படி ஜென்ரலாக ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினா என்னது? என்னோட டே டு டே ஆப்ரேஷன்ஸ்னால வர கேஷ் எல்லாமே இட் இஸ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அதே நான் எங்கேயாச்சும் என்னோட லைக் அசெட் வாங்குறேன், விற்கிறேன் அப்படின்னா தென் தட் வில் பி கிளாசிஃபைட் அண்டர் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. என்னோட கேபிட்டல் ரைஸ் பண்ணுறேன், இல்லை நான் போய் லோன் வாங்குறேன் அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. சரி, டைரக்ட் மெத்தடில் கேஷ் சேல்ஸு ப்ளஸ் ஏதாச்சும் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ், ட்ரேட் கமிஷன் இதெல்லாம் ரிசீவ் பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் லைனாக பர்ச்சேசஸ், வேஜஸ், கமிஷன் இதெல்லாம் லைனாக மைனஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் பெய்டு வரைக்கும் மைனஸ் பண்ணால் எனக்கு கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் அசட்னா மைனஸ், ஏன்? அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். அதே சேல் ஆஃப் அசட்னா எனக்கு காசு உள்ள வரும், ஸோ ப்ளஸ். பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா மைனஸ், அதே சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா ப்ளஸ். அதே மாதிரி தான் அதர் கம்பெனி ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறது லைனாக இந்த ஃபார்மேட் இப்படியே பை ஹார்ட் பண்ணால் கூட போதும். அதே மாதிரி ஷேரை இஷ்யூ பண்ணாலும் இஷ்யூ பண்ணால் எனக்கு என்ன வரும்? காசு உள்ளே வரும். ஸோ ப்ளஸ். அதே ரிடம்ஷன்னா என்னது? நான் பைபேக் பண்ணுவேன். என்னோட ஷேரை நான் ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருப்பேன், அவங்ககிட்ட நான் அதே ஷேர் திருப்பி வாங்கிக்குவேன். ஸோ இன் தட் கேஸ் there is an outflow of cash, so I am minusing. Same thing applies to preference share, debentures எல்லாமே. பேங்க் லோன் வாங்கினா there is an inflow of cash, அதை ரீபே பண்ணால் there is an outflow of cash. சரி, லோனுக்கும் ஷேருக்கும் டிவிடெண்ட் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், ஸோ there is an outflow. எல்லாம் போட்டுட்டு ஐ வில் கெட் இதோட டோட்டல் ஃபஸ்ட்டு கேஷ் ஜென்ரேட்டட் டியூரிங் த இயர் டோட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், ஆட் ஓப்பனிங் பேலன்ஸ் பண்ணால் ஐ வில் கெட் க்ளோசிங் பேலன்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சராக வரும். சரி, அதே இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் தான் இருக்கும். ப்ராஃபிட்லேருந்து எனக்கு தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பேக் பண்ணி, ஜென்ரலாக என்னது எக்ஸ்பென்சஸ்னால் மைனஸ் தானே பண்ணணும், ஏன்னா there is an outflow of cash. ஆனால் இங்கே ஐ வில் ஆட் பேக்
ஏன் அதெல்லாம் வந்து அன்ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ். எனக்கு என்ன ஆக்டிவிட்டியிலேருந்து மட்டும்தான் வரணும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் வரணும். அதே வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டியில் இருக்கிற எக்ஸ்பென்சஸை இங்கே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆனால் என்னோடய ப்ராஃபிட்டுன்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லா ஆக்டிவிட்டியில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸும் இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் நான் ஆட் பேக் பண்ணிடுவேன். சரி, அது போட்டதுக்கப்புறமா நான் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் போடணும். ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் கரண்ட் அசெட்டாக இதெல்லாம் விட்டுருங்க. சும்மா அசெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன, நான் ஒரு அசெட்டை வாங்குறேன்னா நான் காசு கொடுத்து தானே வாங்குவேன். ஸோ தட் இஸ் அன் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் தானே. ஸோ மைனஸ். அதே டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட், ஒரு அசெட் என்னை விட்டு போகுதுன்னா எனக்கு காசு உள்ள வருமா? ஸோ டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்னா காசு உள்ள வரும். ஸோ தட் இஸ் ப்ளஸ். ஆப்போசிட் ட்ரீட்மெண்ட் ஃபார் லயபிலிட்டி. எப்படி? இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி. நான் கடன் வாங்கினா, நான் லோன் வாங்கினா எனக்கு கேஷ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ். அதே லோனை ரீபே பண்ணால் எனக்கு கேஷ் மைனஸ் ஆகுமா? அப்போ கரண்ட் லயபிலிட்டி குறையும், இல்லை லயபிலிட்டி குறையும், ஆனால் அதே மாதிரி கேஷும் குறைஞ்சிரும். ஸோ மைனஸ். அண்ட் லாஸ்ட்டில் இன்கம் டேக்ஸ் பெய்ட் டியூரிங் த இயர். எஸ். அடுத்தது மிச்ச 2 ஆக்டிவிட்டிலையும் டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தடுங்கிற எந்த கிளாஸிஃபிகேஷனும் கிடையாது. எந்த மெத்தடில் போட்டாலும் அதே தான். ஷேர் இஷ்யூ பண்ணால் என்ன, ஷேர் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன, அசெட் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன, டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணால் என்ன, டிபெஞ்சர் ரெடீம் பண்ணால் என்ன, இது எல்லாமே சேம் ட்ரீட்மெண்ட், எதுவுமே மாறாது. டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தடுங்கிற கிளாஸிஃபிகேஷன் இஸ் ஒன்லி ஃபார் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. சரி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் என்ன ஐட்டம்லாம் வரும்? ஜென்ரலாக சேல்ஸு மைனஸ் பர்ச்சேஸ் லெஸ் ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சப்போஸ் எனக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கலனா தென் ஐ வில் கோ வித் இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தடில் நான் என்னெல்லாம் பண்ணணும்? எனக்கு ப்ராஃபிட்லேருந்து தான் சம் ஆரம்பிக்க முடியும், அதாவது நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் சம் ஆரம்பிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் ஆட் பேக் ஆல் ஐட்டம்ஸ் விச் ஆர் நாட் ரிலேட்டிங் டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இந்த 3 ஐட்டம்க்கு லாஸ்ட்டில் வரேன். சரி, லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கிறோம் அப்படின்னா அது எந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும்? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கு. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கு தான் போகணும். கரெக்டாக? அதை கொண்டு வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் போட்டால் எப்படி? அதனால நான் அதை ரிவர்ஸ் பண்ணிடுவேன். லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் தான் நான் ஆட் பேக் பண்ண ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ்பென்ஸ்னால் ஜென்ரலாக மைனஸ் பண்ணுவேன், பட் ஐ வில் ரிவர்ஸ் ஹியர். அதே ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் இன்கம். ஆனால் நான் என்ன பண்ணுறதைய மைனஸ் பண்ணுறேன். ஆப்போசிட் ட்ரீட்மெண்ட். சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், இது ரெண்டுமே இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கு போகணும். அது என்னோட ப்ராஃபிட்டில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன்னா அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் எங்கே போகணும்? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு. அதை கொண்டு வந்து இங்கே எழுதுனா எப்படி? ஸோ நான் ரிவர்ஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி டிபெஞ்சர்ஸும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. டிவிடெண்ட் எங்கே போகணும்? டிவிடெண்ட் ஷுட் கோ டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள். இப்போ ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் இது எந்த ஆக்டிவிட்டி? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஏன்னா டிவிடெண்ட்டு எப்போ நான் ரிசீவ் பண்ணுவேன்? நான் வேற ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கினா தான் நான் டிவிடெண்ட்டை ரிசீவ் பண்ணுவேன். ஸோ அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி போகணும். அதை கூட நீங்கள் எழுதுனா எப்படி? ஸோ தட் இஸ் அன் இன்கம். அதை ரிவர்ஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? மைனஸ். இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், இது எல்லாமே வந்து ஷுட் கோ டு இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஷுட் கோ டு விச் இது ஃபினான்ஸ். அது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே போடுறதுனால நான் ரிவர்ஸ் பண்ணிடுவேன். சரி, இங்கே ஒரு சில ஐட்டம்ஸ் விட்டுட்டு வந்தேன். ஏன் அதை விட்டுட்டு வந்தேன்? ஜென்ரல் ரிசர்வ். ஜென்ரல் ரிசர்வ்ங்கிறது இப்போ என்னோட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்பேன், அதுலேருந்து ஒரு ஷேர் எடுத்து ஜென்ரல் ரிசர்வ் வச்சுருப்பேன். ஸோ அதுவும் சேர்ந்தது என்னோடய ப்ராஃபிட் தானே, அதனால் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது குட்வில் ரிட்டன் ஆஃப். குட்வில் ரிட்டன் ஆஃப்ங்கிறது என்னோட பிஎன்எல்ல நான் எக்ஸ்பென்ஸாக காமிச்சிருப்பேன். ஆனால் நம்ம என்ன போட்டுட்ருக்கோம்? கேஷ் அக்கௌண்ட் போட்டுட்ருக்கோம். குட்வில்க்கும் கேஷ் அக்கௌண்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? குட்வில் இஸ் அண்ட் நான் கேஷ் ஐட்டம், அதனால் அதை எக்ஸ்பென்ஸாக என்னால் எடுத்துக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் நான் கேஷ் ஐட்டம்.
அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிற காலத்தில் நான் பண்ண எக்ஸ்பென்ஸ், அப்போவே அதை கேஷ் அக்கௌண்ட்லலாம் கொடுத்துருப்போம். அதை வருஷம் நான் ரைட் ஆஃப் தான் பண்ணிட்டு வரேன். அதை வந்து என்னோட P&L அஃபெக்ட் பண்ணியிருக்கோம், என்னோட ப்ராஃபிட்டை குறைச்சி காமிச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் பண்ணவே இல்லை, அதனால் இதுவும் நான் கேஷ் ஐட்டம், அதையும் நான் ஆட் பேக் பண்ணிடுவேன். டெப்ரிசியேஷன் இஸ் அ நான் கேஷ் ஐட்டம், அது எக்ஸ்பென்ஸாக இருந்திருக்கும், அதனால் என்னோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும், அதனால் நான் ஆட் பேக் பண்ணிடுவேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ் ஆர் கெயின், அது வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கிடையாது, ஸோ தட் இஸ் அன் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம், அதனால நான் அதைய ஆட் பேக் ஆர் லெஸ் பண்ணிடுவேன். இப்போ இங்கே வாங்க, ஃபார்மேட்டுக்கு வாங்க. நெட் ப்ராஃபிட் ஆட் நான் ஆப்ரேட்டிங் அண்ட் நான் கேஷ் ஐட்டம்னு போட்டிருக்கேன், ஆட் ஆர் லெஸ். சரியா? அப்போ இங்கே வராத எந்த ஐட்டமாக இருந்தாலும் ஐ வில் ரிவர்ஸ் த ட்ரீட்மெண்ட். அது இங்கே பாருங்கள், அதை டைரக்ட் மெத்தடில் பாருங்கள், சேல்ஸு லெஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் டைரெக்டாக போட்டுட்டோம். அதே ப்ராஃபிட்லேருந்து ரிவர்ஸில் வந்தோம் அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் மெத்தட். சிம்பிள் இன்டைரக்ட் மெத்தட் இன்னொரு வாட்டி இப்படியே P&L போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டு ஓப்பனிங் ஸ்டாக், டு purchases by sales by closing stock to GP, by GP to interest to depreciation to net profit இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து எவ்வளோ இன்கம் வருதுன்னு தெரியணும். கரெக்டாக நான் ஒரு அசம்ஷனில் ஒரு ஃபிகர்ஸ் போட்டு வரேன். இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1. இப்போ என்னோட GP எவ்வளோ? இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. ஸோ 1 rupees மை கிராஸ் ப்ராஃபிட். இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 0.25 எக்ஸ்பென்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 0.25. அப்போ இங்கே எவ்வளோ வரும் நெட் ப்ராஃபிட்? 0.5. இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. இப்போ எனக்கு கொஸ்டினில் இந்த 0.5 தான் கொடுத்துருப்பாங்க. ஐ ஷுட் ஃபைண்ட் கேஷ், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அப்போ 0.5லேருந்து இங்கே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிங்கிறது என்னது? சேல்ஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, பர்ச்சேசஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் இந்த எக்ஸ்பென்சஸ் போக எனக்கு எவ்வளோ காசு வந்துச்சுன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கு இதெல்லாமே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான். ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து எவ்வளோ கேஷ் வந்துச்சுன்னு நான் பார்க்கணும். எப்படி பார்க்குறது? இங்கே நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 0.5. டெப்ரிசியேஷன் நான் கேஷ் ஐட்டமா, அதை நான் ஆட் பேக் பண்ணிடுறேன், 0.25. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? 0.25. இதையும் நான் ஆட் பேக் பண்ணிடுறேன். ஆட் பேக் பண்ணால் 1 rupee எனக்கு இதுலேருந்து வந்துச்சு. கரெக்டாக? இது போக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் போடணும். இங்கே சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இதை மட்டும் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ஸ்டாக் ஒன்று தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கிங் கேபிட்டல். இங்கே அதில் 1 - 1 போட்டாலும் எனக்கு 0 தான் வரும். ஸோ அங்கே ஃபைனலாக ஆன்சர் வர போகிறது 1. கரெக்டாக? அதே இங்கே பாருங்கள், டைரக்ட் மெத்தடில் போட்டு பாருங்கள். இங்கே சேல்ஸு லெஸ் பர்ச்சேஸ் 2 - 1 போட்டால் எனக்கு 1 தான் வரும். ஸோ இந்த 1 தான் நான் இங்கே கீழேருந்து கால்குலேட் பண்ணிட்டு வந்தால் அதுதான் இன்டைரக்ட் மெத்தட். அதே சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ், இங்கே ஒரு வேளை வேஜஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் மைனஸ் பண்ணியிருப்பேன். அப்படி போட்டுட்டு வந்தால் தென் தட் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் மெத்தட். ஸோ இன்டைரக்ட் மெத்தடும் டைரக்ட் மெத்தட் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரிவர்ஸ் மெத்தடில் போனால் அது இன்டைரக்ட் மெத்தட். டைரெக்டாக மேலே இந்த சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் மைனஸ் வேஜஸ் மைனஸ் சேலரி மைனஸ் ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டால் தென் தட் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் மெத்தட். சரி, ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் given to the following and interest earned on them. சரி, இவங்க ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு சில சப்ளையருக்கு லோன் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயீஸ்க்கு லோன் கொடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கியிருக்காங்க. அது என்ன நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு கிளாஸிஃபை பண்ண சொல்கிறாங்க. சப்ளையருக்கு லோன் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கினா தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. சப்ளையருக்கு எப்போ லோன் கொடுப்போம்? கிரெடிட்டில் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா தென் கிரெடிட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாமே வந்து லோன் வாங்குற மாதிரி. அதே வந்து நான் அட்வான்ஸாக பே பண்ணுறேன் அப்படின்னா தென் நம்ம வந்து லோன் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி
நான் சேலரி அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் வந்து எம்ப்ளாயீஸ் கொடுக்குறது. தட் இஸ் ஆல்சோ வேஜஸ்க்கு பதிலாக நான் அட்வான்ஸாக கொடுத்துப்பேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ கிளாஸிஃபைட் அண்டர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அதே நான் ஒரு கம்பெனி இன்னி ஒரு சப்சிடரி கம்பெனி வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதுக்கு லோன் கொடுக்குறேன் அப்படின்னா தென் that is classified under investing activity. அடுத்தது investment made in subsidiary smart limited and dividend received. அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் மேடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து கொஞ்சம் காசு இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட சப்சிடரி கம்பெனி 51% ஷேர் நான் அந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி தட் இஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அடுத்தது டிவிடெண்ட் பெய்டு ஃபார் த இயர். நான் ஷேர் இஷ்யூ பண்ணால் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் டிவிடெண்ட் பே பண்ணணுமா, தென் தட் இஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. TDS on interest income earned on investment. இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அதுக்கு TDS பிடிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. TDS on interest earned on advance given to supplier. அப்படின்னா சப்ளையர்னாலே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அடுத்தது insurance claim received against loss of fixed asset by fire. சரி, fixed asset லாஸ் ஆயிடுச்சுன்னா அது fixed assetல என்ன நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அடுத்தது following are the extract of the balance sheet. ஒரு balance sheet கொடுத்துட்டாங்க. You are required to show cash flow statement அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. சரி, எதுக்கு கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர் டிபெஞ்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. சரி சரி டிபெஞ்சர்ஸ் ரிலேட்டடாக தான் டிஸ்கவுண்ட் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. சரி, அப்போது ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் டிபெஞ்சர்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மிச்சது எல்லாத்துக்கும் என்ட்ரி போட்டுடலாம், அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்துக்கலாம், இந்த என்ட்ரிக்கு வந்துக்கலாம். சரி, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டைரக்ட் மெத்தடில் போட போகிறோமா இன்டைரக்ட் மெத்தடில் போட போகிறோமான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். டைரக்ட் மெத்தடில் போடுறதுக்கு எனக்கு சேல்ஸு பர்ச்சேஸ் எல்லாம் வேணும். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஐ வில் நாட் ஹாவ் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். ஸோ என்னால் டைரக்ட் மெத்தடில் போட முடியாது. அப்போ இன்டைரக்ட் மெத்தடில் தான் போட போகிறேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் இயர் ப்ராஃபிட் தெரியணும். கரண்ட் இயர் ப்ராஃபிட் தெரியறதுக்கு இங்கே பாருங்கள் 2011ஓட ப்ராஃபிட் 2012ஓட ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. அப்போது ஆல்ரெடி 50,000 இருக்குது. இந்த வாட்டி அது வந்து 90,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இயர் earn பண்ண ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும், 40,000. ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் $90,000 minus 50,000, that is 40,000. ஓகே, சரி, இப்போ லைனாக ஒரு ஐட்டமாக பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலில் இன்க்ரீஸே ஆகலை. ஸோ போன வருஷமும் 5 lakh தான் இருக்குது, இந்த வருஷமும் 5 lakh தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு சேஞ்சும் இல்லை. சரி, அடுத்தது குட்வில். குட்வில் வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. நான் ப்ரொவிஷன் சொல்லி கொடுக்கும் போதே சொன்னேன், ரைட் ஆஃப் பண்ணுறதுனா என்னது, தேர் இஸ் நோ குட்வில்க்கும் கேஷ் அக்கௌண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ ரைட் ஆஃப் பண்ணதுனால என்னோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். ஸோ ஐ ஷுட் ஆட் பேக். எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயர் 1,15,000 இருக்குது. இந்த வருஷம் வந்து 90,000 இருந்ததுன்னா 25,000 rupees ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வில் ஆட் பேக். சரி, அடுத்தது டிபெஞ்சர்ஸ். இந்த டிபெஞ்சர்ஸ்க்கு நான் லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஓப்பன் லெட்ஜர் அக்கௌண்ட். டிபெஞ்சர் ஓப்பனிங் பேலன்ஸ் 5 lakh, க்ளோசிங் பேலன்ஸ் 7,50,000. சரி, இது ரிலேட்டடாக இன்னொரு ஐட்டம் என்ன இருக்குது, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அதுக்கும் லெட்ஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 90,115.
சரி, இப்போ டிபெஞ்சர் பாருங்க, ஓப்பனிங்ல 5 லேக் தான் இருந்திருக்கு, க்ளோசிங்ல 7,50,000 இருக்கு அப்படின்னா புதுசா டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ டிஸ்கவுண்ட்டும் அதிகமாக இருக்கு அப்படின்னா அப்போ புதுசாக இஷ்யூ பண்ண டிபெஞ்சரில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை பார்க்குறக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் படிச்சுக்கலாம். இஃப் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அமௌண்டிங் டு 10,000 ஹாஸ் பீன் ரிட்டன் ஆஃப் டியூரிங் த இயர். சரி, ரிட்டர்ன் ஆஃப்னா P&L எக்ஸ்பென்ஸாக எழுதுனது 10,000 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ட்ரி போட்டுடலாம். பை P&L எவ்வளோ எழுதியிருக்காங்க? 10,000 தான் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இப்போ புதுசாக டிஸ்கவுண்ட் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதுலேயும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இது டேலி ஆகலை. இங்கே பாருங்கள், 1,25,000, இங்கே 1,25,000. இப்போ பேலன்சிங் ஃபிகர் இங்கே 35,000 வருதா? இது ஏன் இந்த பேலன்சிங் ஃபிகர் 35,000 வருது அப்படின்னா, இந்த வாட்டி இந்த டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கல்ல, அந்த டிபெஞ்சரில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 35,000. ஸோ 2 என்ன டிபெஞ்சர் அது? 15% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ? 35,000. இந்த வருஷம் 15% டிபெஞ்சர்ஸ் கொஞ்சம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதில் 35,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பை டிஸ்கவுண்ட் 35,000. இப்போ பை கேஷ் எவ்வளோ வரும்? பேலன்சிங் ஃபிகர் 2,15,000. சரி, இப்போது இந்த வருஷம் இஷ்யூ பண்ண டிபெஞ்சர் எவ்வளோ? 2,50,000. இதை எப்படி செக் பண்ணுறது? இங்கே பாருங்கள், செக் பண்ணுறதை விட ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 5 லேக் வர்த் இருந்த டிபெஞ்சர் இப்போ 7,50,000 ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த வருஷம் நான் 2,50,000க்கு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு மொத்தமாக எனக்கு 2,50,000 வந்துருச்சான்னா இல்லை. ஏன் வரல? நான் ஃபேஸ் வேல்யூவில் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணல, நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி வச்சுருக்கிறேன். எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு? 35,000. அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் பேலன்சிங் ஃபிகர் தான் கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன். ஏன்னா P&L எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வர பேலன்சிங் ஃபிகர் என்னவாக இருக்கும்? கரண்ட் இயர் நான் இஷ்யூ பண்ண டிபெஞ்சர்ஸில் நான் கொடுத்த டிஸ்கவுண்ட் இஸ் கோயிங் டு பி மை பேலன்சிங் ஃபிகர். ஸோ that will be transferred to debentures account. அப்போ பேலன்ஸ் தான் எனக்கு கேஷாக உள்ளே வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்குது? 2,15,000. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி? இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸுங்கிறது என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ இஷ்யூ ஆஃப், இப்போ கேஷ் டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணால் கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ காசு உள்ள வந்துச்சு? 2,15,000 மட்டும்தான் வந்திருக்கு, 2,50,000 வரல. ஸோ அது அப்படி. சரி, இப்போ நம்ம என்ன மெத்தடில் போட்டுட்ருக்கோம்? இன்டைரக்ட் மெத்தடில். கரெக்டு தானே? இந்த மாதிரி இது P&L அக்கௌண்ட்டில் அஃபெக்ட் பண்ணியிருக்கோமில்ல. டிஸ்கவுண்ட் ஆப்ரேட்டிங் ஐட்டமா? இல்லை. ஸோ இது என்னோட ப்ராஃபிட்டை குறைச்சிருக்கும், அதனால் ஐ வில் ஆட் பேக். இதே டைரக்ட் மெத்தடில் போட்டிருந்தா இந்த என்ட்ரியே வராது. ஸோ ஒரு என்ட்ரி போடும் போதும் கையோட இன்டைரக்ட் மெத்தட்னா இவ்வளோ இடத்துல செக் பண்ணிட்டு வரணும். அது அங்கே அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே வரணும். அடுத்தது அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட் 5,000 கொடுத்துருக்காங்க. சரி, இதில் டீட்டெயில்ஸ் எதுவும் மிஸ் ஆகும். எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், என்ன அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டே பண்ண முடியல. கரெக்டா? எஸ். இப்போது 15% டிபெஞ்சர் இருந்ததுன்னா டிபெஞ்சர் வாங்கி வச்சதுக்கு நான் வருஷம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா? அஸ்யூம் இந்த 7,50,000 அந்த 2,50,000 எக்ஸ்ட்ரா வாங்கினோம்ல, அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணல.
அதே வந்து 5 lakh கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். கரெக்டு தானே? ஸோ அந்த 5 lakh worth டிபெஞ்சருக்கு நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன்? இன்டூ 15%. 15% போட்டால் I will get 75,000. அந்த 75,000ல 5,000 நான் லெஸ் பண்ணுறேன். ஏன் லெஸ் பண்ணுறேன்? தட் இஸ் அன் அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட். நான் அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் 75,000 நான் பே பண்ணணும். அதில் அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி 5,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 5,000 நான் பே பண்ணல. பேலன்ஸ் 70,000 நான் இன்ட்ரெஸ்டாக பே பண்ணியிருக்கேன். சரி, நான் பே பண்ணாலும் பண்ணாட்டினாலும் இந்த வருஷம் நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை P&L ஃபுல்லாக எழுதணுமா? ஸோ அப்போ இந்த வருஷம் நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருந்திருக்கணும்? 75,000 நான் கண்டிப்பாக பே பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் நான் எவ்வளோ தான் பே பண்ணியிருக்கேன்? 70,000 தான் பே பண்ணியிருக்கேன். P&L நான் எக்ஸ்பென்ஸாக பே பண்ணாலும் பண்ணலனாலும் P&L நான் எக்ஸ்பென்ஸாக வாட் எவர் இஸ் பிகமிங் டியூ ஐ வில் ரைட் இட் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ். கரெக்டாக? ஆனால் அந்த வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் நான் ப்ராஃபிட் தானே எடுத்திருக்கேன். அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ ஐ வில் ஆட் பேக் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ ஆட் பேக் பண்ணுவேன்? 75,000 ஆட் இங்கே பண்ணிவிட்டு கீழே போய் இது என்ன நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நான் எவ்வளோ கேஷ் பே பண்ணணும் அதை மட்டும்தான் மைனஸ் பண்ணுவேன். இவ்வளோ தான் நான் மைனஸ் பண்ணுவேன். மொத்தத்தையும் மைனஸ் பண்ண மாட்டேன். 75,000 நான் ஃபுல் 75,000 பே பண்ணியிருந்தேன்னா இங்கே 75,000 ஆட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து 75,000 லெஸ் பண்ணியிருந்திருப்பேன். நீங்களே கேட்கலாம் எதுக்கு மேலே ஆட் பண்ணி கீழே மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு. என்ன பர்பஸ்னால் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது கேஷ் அக்கௌண்ட் தான். நான் கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ண மாட்டோம். ஆனால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வி வில் கிளாஸிஃபை. அப்போ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் எனக்கு எவ்வளோ கேஷ் வெளியில் போயிருக்குன்னு தெரியணும். அதனால நான் அங்கே ஆட் பேக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து தட் இஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் கொண்டு வந்து ஐ வில் சப்ட்ராக்ட். ஸோ இங்கே நான் பே பண்ண அமௌண்ட் 70,000, அதனால 70,000 மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அதே 75,000 ஃபுல்லாக பே பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ஐட்டம் வரலன்னா நான் 75,000 ஃபுல்லாக மைனஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியிலேருந்து எனக்கு வர கேஷ் வந்து 1,45,000. அதே வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து வர கேஷ் வந்து எனக்கு 1,50,000. சரி, இதே ஃபுல் சம் போடுறோம். இங்கே பாதி டீட்டெயில்ஸில் இருக்கிறது வரைக்கும் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். ஃபுல் சம் போடுறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் அவுட்ரு காலமில் எழுதிட்டோங்க. இந்த எல்லா டோட்டலையும் கடைசியில் வந்து we have to close. சரி, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம்மில் சம்மரி ஆஃப் கேஷ் அக்கௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் எடுத்தால் போதும். ஸோ முதல்ல இதில் இருக்கிற ஐட்டம்ஸில் எதெல்லாம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டின்னு மட்டும் தெரிஞ்சாலே போதும். பாருங்கள், கேஷ் சேல்ஸு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ட்ரேட் ரிசீவபிள்ஸு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, கமிஷன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் நாட், லோன் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, இது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி இதுவும் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி கேஷ் பர்ச்சேசஸ் ஆப்ரேட்டிங், ட்ரேட் பேயபிள்ஸ் ஆப்ரேட்டிங், இதுவும் ஆப்ரேட்டிங், இன்கம் டேக்ஸ் ஆப்ரேட்டிங், அது இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஆப்ரேட்டிங், ரீபேமெண்ட் ஆஃப் லோன் நான் ஆப்ரேட்டிங், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நான் ஆப்ரேட்டிங். கரெக்டாக? ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் பற்றி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். சரி, இப்போ இதை லைனை எழுதிடலாமா? கேஷ் சேல்ஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ட்ரேட் கமிஷன் எவ்வளோ? 1,40,000, 1,75,000, அதுக்கப்புறம் 50,000. அடுத்தது கேஷ் பர்ச்சேஸ் லெஸ் கேஷ் பர்ச்சேசஸ், ட்ரேட் பேயபிள்ஸ், ஆஃபீஸ் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறமா லாஸ்டில் இன்கம் டேக்ஸ். சரி, இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ், அதனால நான் லெஸ் பண்ணுறேன். அதே சேல்ஸ் அதெல்லாம் வந்து இன்கம், அதனால் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே 1,20,000, 1,57,000, 75, 30.
இதை மைனஸ் பண்ணி எனக்கு நெகட்டிவில் தான் கேஷ் ஃப்ளோவே இருந்திருக்கு. சரி, இதை எப்படி செக் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் போட்டுட்டு யூ கேனாட் செக் த ஆன்சர். சரியா? அதே 3 ஆக்டிவிட்டி போட்டு முடிச்சிட்டோன்னா we can செக் த ஆன்சர். ஆனால் இந்த கொஸ்டினில் ஒரு ஆக்டிவிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதோட நிறுத்திக்கலாம். அடுத்த சம். The following summary cash account has been extracted from company's accounts. சரி, இங்கேயும் வந்து கேஷ் அக்கௌண்ட்டோட சம்மரி கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? போன சம்லேயும் கேஷ் அக்கௌண்ட் தான் கொடுத்துருந்தாங்க, இந்த சம்லேயும் கேஷ் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போன சம்மில் நம்மளை வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும்தான் போட சொல்லியிருந்தாங்க. பட் இந்த சம்மில் வந்து ஃபுல் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போட சொல்லிட்டாங்க. சரி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் கேட்டதுனால நான் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எடுக்கலை. அதே ஃபுல் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடணும் அப்படின்னா ஐ வில் கன்சிடர் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆல்சோ. சரி, இங்கே ஃபஸ்ட்டு பேலன்ஸ் அட் 1/3/2011 35 சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். அதை எங்கே ஃபஸ்ட் எங்கே எழுதுவேன் அப்படின்னா, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். லாஸ்ட் லைனுக்கு முந்தின லைன், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 35. சரி, கையோட க்ளோசிங் பேலன்ஸ் எழுதிடலாம். 212 டேட் பார்த்துக்கோங்க, அதனால 212 த லாஸ்ட் லைன். இதில் தான் கொண்டு நம்ம க்ளோசிங் பேலன்ஸில் தான் கொண்டு முடிப்போம். ஸோ 212. சரி, இப்போ லைனை ஒரு என்ட்ரியாக பார்த்துட்டு வந்துடலாம். ரெசிப்ட் ஃப்ரம் கஸ்டமர். சரி, ரெசிப்ட் ஃப்ரம் கஸ்டமர் கொடுத்தாலே என்னது? கிட்டத்தட்ட அது சேல்ஸ் தான். அப்போ சேல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்? டைரக்ட் மெத்தட். சேல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இல்லைன்னா தான் we will go for indirect method. ஸோ இங்கே சேல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ I will follow direct method. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் cash received from customer. $2783. சரி, அடுத்தது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸுங்கிறது என்னது? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. அப்போ அங்கே கொண்டு போய் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஷேர் இஷ்யூ பண்ணால் எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ. ஷேர்ஸ் எவ்வளோ? 300. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்தேன். எஸ், ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கேஷ் ஜென்ரேட்டட் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இங்கே ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க, கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, அதோட ஆன்சர். அடுத்த ஹெட்டிங் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, அதோட ஆன்சர். அடுத்தது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, அதோட ஆன்சர். அதுக்கப்புறமா அதை எடுத்து அவுட்டர் காலமில் டோட்டல் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட் போட்டுக்கோங்க, ஸோ தட் சம் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் 128. அப்போ அது என்ன ஆக்டிவிட்டி? ஃபிக்ஸட் அசெட்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் 128. அசெட்டை விற்றா காசு வரும். ஸோ தட் இஸ் அன் இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ். ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். அடுத்தது பேமெண்ட் டு சப்ளையர் 2047. தட் இஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அடுத்தது பேமெண்ட் ஃபார் ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட்ஸ்னால் வந்து ஜென்ரலாக எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் அதையும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, வேஜஸும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, டேக்ஸும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ லைனை எடுத்து எழுதிடுறேன். பேமெண்ட் டு ஓவர்ஹெட்ஸ், வேஜஸ் அமௌண்ட் 115, அடுத்தது 69. இது எல்லாமே பேமெண்ட்டு வந்து. அடுத்தது இன்கம் டேக்ஸ் பெய்டு. இன்கம் டேக்ஸை வந்து ஜென்ரலாக லாஸ்ட் லைனில் தான், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி முடியும் போது லாஸ்ட் லைனில் தான் இன்கம் டேக்ஸ் எழுதுவேன். ஸோ அதையே இங்கே எழுதிக்கேன். 243. எஸ், அடுத்தது டிவிடெண்ட் பெய்டு. டிவிடெண்ட் பெய்டு என்ன ஆக்டிவிட்டியாக இருக்கும்? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ
பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் 80. அடுத்தது ரீபேமெண்ட் ஆஃப் லோன், அடுத்த ஐட்டம் அதுதானே இருந்தது. ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் லோனு அதுவும் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி தான். அமௌண்ட் எவ்வளோ 250. ஓகே, இப்போ லைனாக ஒரு ஆக்டிவிட்டியாக டோட்டல் போட்டுட்டு வந்தால் நம்மளோட வேலை முடிஞ்சுது. ஏதாச்சும் விட்ருக்கோமா? பேமெண்ட் ஃபார் ஃபிக்ஸட் அசட்டுங்கிற ஐட்டம் விட்டுட்டேன், சாரி. தட் இஸ் பேமெண்ட் ஃபார் ஃபிக்ஸட் அசட்னா எப்போ பேமெண்ட் பண்ணுவோம்? அசட்டை பர்ச்சேஸ் பண்ணால் தானே, ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் பண்ணால் தானே பே பண்ணுவோம். ஸோ 230. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன டோட்டல் போடணும்? கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன் போட்டு அந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு அவுட்டர் காலமில் எடுத்து எழுதினா போதும். நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டோட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்குவேன் எப்போயுமே. ஸோ இப்படி போடலைனாலும் தப்பு இல்லை. டேரெக்டாக இன்கம் டேக்ஸ் மைனஸ் பண்ணி இந்த லைனை அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக எடுத்து போட்டாலும் தப்பு இல்லை. பட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஃபாலோ த ஃபார்மேட். ஸோ இங்கே வந்து டோட்டல் போட்டால் 2783 - 2057 11569 டோட்டல் போட்டால் ஐ வில் கெட் 552. அதுலேருந்து இன்கம் டேக்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணால் ஐ வில் கெட் 309. சரி, அடுத்தது சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்டில் 128 வந்திருக்கு, லெஸ் 230. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து எனக்கு -102. ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் எனக்கு 309, இங்கே வந்து -102 அண்ட் லாஸ்ட் ஒன் இங்கே -30. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியிலேருந்து -30. 300 -80 -250. ஸோ -30. இப்போ இந்த 3 ஆக்டிவிட்டிக்கும் சேர்த்து டோட்டல் போடுங்க. எப்படி? 309 -108 -30 போட்டால் we will get 177. அது கூட 35 ஆட் பண்ணால் 212. இவ்வளோதான். ஸோ எனக்கு என்ன லாஜிக் இதுக்கு பின்னாடி இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த வருஷம் கேஷ் இன்க்ரீஸ் ஆனது 177 ருபீஸ் கேஷ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி என்கிட்ட ஓப்பனிங் பேலன்ஸில் 35 ருபீஸ். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஏற்கனவே என்கிட்ட 35 இருக்குது. இந்த வாட்டி வந்த கேஷ் வந்து 177. ஸோ எனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 212 வந்து என்கிட்ட க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா இது வந்து நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே 177 + 35 போனால் 212 வரணும். ஒரு வேளை எனக்கு இந்த 3 ஆக்டிவிட்டி ஆட் பண்ணி 176 தான் வருது. அது கூட 35 ஆட் பண்ணால் 212 வராட்டி தென் திஸ் 176 இஸ் ராங். இங்கே 177 வந்தால் தானே 112 டோட்டல் வரணும். ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ஈஸி. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் போட்டால் கிராஸ் செக் பண்ண முடியாது. அது எல்லா ஆக்டிவிட்டி சேர்த்து போடும் போது யூ கேன் வெரிஃபை. இப்போ என்ன பண்ணோம்? இதில் இருக்கிற எல்லா ஐட்டமையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கு தனி டோட்டல், அதுக்கப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு தனி டோட்டல், அதுக்கப்புறமா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி தனி டோட்டல், அப்புறம் லாஸ்ட்டாக ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு தனியாக டோட்டல் போட்டுட்டு அந்த எல்லா டோட்டலையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சி அது வந்து we are adding it with opening balance. if ஆட் பண்ணால் எனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் கிடைச்சிரும். அடுத்த சம், prepare cash flow statement of M&T Limited for the year ended 31st March 2011 with the help of following information. சரி, இங்கே லைனாக டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். லாஸ்ட் சம்மில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து எழுதிட்டோம். சரி, ஃபஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ். இதை ஃபஸ்ட்டு நான் எடுத்து போஸ்ட் பண்ணிடுறேன். 2 lakh and 6,07,500. அதை ஃபஸ்ட் எடுத்து நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் 2 lakh. ஓகே, சரி. இப்போது லைனாக ஒரு டிரான்சாக்ஷனாக படித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, கம்பெனி சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ஒன்லி. ஸோ எல்லா சேல்ஸுமே கேஷ் சேல்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, கிரெடிட் சேல்ஸ் கிடையாது. சரி, அடுத்தது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 30% அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 3,82,500ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அண்டு கிராஸ் ப்ராஃபிட் வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்? சேல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஜிபி ரேஷியோ ஃபார்முலா என்ன?
gross profit by sales into 100. எனக்கு இதுவும் இருக்குன்னா I can find sales. சரி அப்போ ஃபஸ்ட்டு சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சேல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம்? டைரக்ட் மெத்தட். சரி, $3,82,500 into 100 by 30. What I will get? 12,75,000. இதுதான் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ்க்கான என்ட்ரி போஸ்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போ இந்த கன்சிடர் பண்ணியாச்சு, இதை கன்சிடர் பண்ணியாச்சு. அடுத்தது ஓப்பனிங் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி 35,000 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்கெல்லாம் என்னது? ஒர்க்கிங் கேபிட்டல். க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது ஒர்க்கிங் கேபிட்டலில் தானே வச்சுருப்போம் இன்வென்ட்ரிங்கிறத. சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறத நம்ம எங்கே அக்கௌண்ட் பண்ணுவோம்? இன்டைரக்ட் மெத்தடில் போனால் தான் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் நான் அக்கௌண்ட் பண்ணணும். 35,000 இன்க்ரீஸாக டிக்ரீஸானலாம் பார்க்கணும். ஸோ நான் டைரக்ட் மெத்தடில் தான் சம் போட போகிறேன். என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டீட்டெயில் இஸ் டோட்டலி அன்னெசரி. ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணிட்டுனே வச்சுக்கலாம். அடுத்தது வேஜஸ் பெய்ட் டியூரிங் த இயர். அப்போ வேஜஸ் பெய்டு லெஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தானே. ஸோ லெஸ் wages paid amount 4,92,500. அடுத்தது office and selling expenses paid during the year. சரி, அதுவும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அடுத்தது டிவிடெண்ட் பெய்டு டியூரிங் த இயர். டிவிடெண்ட் பெய்டுன்னா அது என்ன ஆக்டிவிட்டி? எப்போ நம்ம டிவிடெண்ட் பே பண்ணுவோம்? ஷேரை இஷ்யூ பண்ணாதான் டிவிடெண்ட் பே பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ டிவிடெண்ட் பெய்ட் டியூரிங் த இயர் இன்க்ளூடிங் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ், அந்த டேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ டிவிடெண்ட் எவ்வளோ? 30,000 பே பண்ணனால அவுட்ஃப்ளோ. ஸோ மைனஸ். சரி, பேங்க் லோன் ரீபெய்டு இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து பேங்க் லோன் வாங்கியிருந்தா தட் இஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ லெஸ் பேங்க் லோன் எவ்வளோ? 2,15,000. ஸோ தேர் இஸ் அன் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். ஸோ மைனஸ். அடுத்தது ட்ரேட் பேயபிள்ஸ் ஆன், அதாவது ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் கொடுத்து அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து திஸ் இஸ் கரண்ட் லயபிலிட்டி. டிஃப்ரென்ஸ் இன் கரண்ட் அசெட் லயபிலிட்டி எப்போ கன்சிடர் பண்ணுவோம்? ஒன்லி இன் கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் மெத்தட். அதை இங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனால நான் அதுக்கு இப்படியே டிக் போட்டுட்டேன். அடுத்தது அமௌண்ட் பெய்டு டு ட்ரேட் பேயபிள்ஸ். அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ லெஸ் ட்ரேட் பேயபிள்ஸ். அதே அந்த ஓப்பனிங் க்ளோசிங்காக தான் கன்சிடர் பண்ண மாட்டோம். அமௌண்ட்டை தான் பே பண்ணியிருந்தேன். இஃப் தேர் இஸ் அன் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் தென் ஐ வில் கன்சிடர். அப்போ 4,60,000. அடுத்தது டேக்ஸ் பெய்டு எவ்வளோ? 65,000. ஸோ லெஸ் 65,000. ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் எல்லாம் இன்டைரக்ட் மெத்தடுக்கு போட்டால் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு எவ்வளோ வரும்? 7 lakh. இது எங்கே போகும்? இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு, investment of rupees 7 lakh sold at a profit of 7,20,000. அப்போ 7 lakh worth உள்ள investment I am selling it at a profit of 7,20,000. 7,20,000 I mean like 20,000 profitல சேல் பண்றேன்னா then I have sold it for 7,20,000. so சேல் பண்ண எனக்கு inflow of cash, so plus that is 7,20,000. அடுத்தது depreciation on fixed asset. depreciation on fixed asset indirect methodல போனாதான் நான் ரிவர்ஸ் பண்ணுவேன். நான் கேஷ் ஐட்டம்னு சொல்லி நான் ரிவர்ஸ் பண்ணுவேன். டைரக்ட் மெத்தடில் போனால் டெப்ரிசியேஷனை நான் கன்சிடர் பண்ணவே
தேவையில்லை. ஸோ அதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அது என்ன நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. தட்ஸ் அன் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ். எவ்வளோ? பர்ச்சேஸ் வந்து 2,50,000. ஸோ மைனஸ். சரி, இப்போ இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு டோட்டல் போட்டுருவோம். தட் இஸ் 2,47,000 ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இதுக்கு டோட்டல் போட்டு அவுட்டர் காலம் 500. இங்கேயும் 7,20,000 minus 2,50,000 டோட்டல் போட்டு அவுட்டர் காலம். அகெயின் இங்கேயும் டோட்டல் போட்டு அவுட்டர் காலம். எஸ், அப்போ இதுதான் செக் பாயிண்ட். இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஐம் கெட்டிங் திஸ் ஆன்சரான்றது வந்துருச்சுன்னா தென் மை சம் இஸ் கரெக்ட். அடுத்த சம் பார்க்கலாம். சரி, இதுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் 2010 அண்ட் 2011 பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, prepare a cash flow statement for the year ended 31st March 2011. சரி, அப்போ கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் டேட்டா கொடுத்தாச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டில் கொண்டு போய் ஃபில் பண்ணிடலாம். டேட்டா இருக்கா நம்மக்கிட்ட? இருக்குது. என்னது? 6,000, 8,500 ஓப்பனிங், ஆக்சுவலாக இது வந்து 2000 கொஸ்டினில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. இது 2011, இது 2010. ஓகே, சரி. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்போ 8,500, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 6,000. ஓகே, சரி. இப்போ லைனாக மேலேருந்து என்ட்ரி போட்டுட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன என்ட்ரிக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேக்ஸுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, அடுத்தது டிவிடெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, அடுத்தது டெப்ரிசியேஷன் எதுக்கெல்லாம் இருக்குது? ஃபிக்சர்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். சரி, இப்போ இதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்கும் என்ட்ரி போட்டுடலாம். சரி, ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது 10,000. ஸோ யூ ஹாவ் இஷ்யூட் ஷேர்ஸ். ஷேர் இஷ்யூ பண்ண அது எந்த டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அமௌண்ட்டு 10,000. இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ், ஷேர் இஷ்யூ பண்ண காசு உள்ள வரும். ஸோ இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ், ஸோ பாசிட்டிவில் 10,000. அடுத்தது P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட்டில் இந்த வருஷம் நான் ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா 1,000 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது இங்கே பாருங்கள் 4,500. அது வந்து டேக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு 4,500 எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக 1,000 rupees தான் ப்ராஃபிட். இங்கேயும் பாருங்கள் அதே 1,000 வருது. நான் இந்த 1,000 எடுத்தால் தப்பு இல்லை. ஏன் மாற்றி எடுக்கிறேன்னு நான் சம் போட சொல்லித்தரேன். இந்த 4,500 நான் இப்போ எடுத்துக்கிறேன்.
4500. ஓகே. அடுத்தது ட்ரேட் பேயபிள்ஸ். ட்ரேட் பேயபிள்ஸ்னால் என்னது? கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டி. சரி, இப்போ நம்ம ப்ராஃபிட்டை உள்ளே எடுத்துட்டோம். ஸோ எப்போ நம்ம ப்ராஃபிட்டை எடுத்தோமோ, எப்போ நமக்கு சேல்ஸ் டேட்டாவும் பர்ச்சேஸ் டேட்டாவும் இல்லையோ, நம்ம இன்டைரக்ட் மெத்தடில் தான் போவோம். ஸோ நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம். இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலில் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலில் போய் இன்க்ரீஸ் இன் trade payables. Sorry. அடுத்தது இப்போ ட்ரேட் பேயபிள்ஸ் முடிஞ்சு. டேக்ஸ்க்கும் டிவிடெண்ட்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். அடுத்தது ப்ரிமைசஸ். ப்ரிமைசஸில் சேஞ்சே இல்லை. ஸோ ஒன்றும் என்ட்ரி போட வேண்டாம். அடுத்தது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருந்தால் யூ ஆர் பர்ச்சேசிங் சம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ அமௌண்ட் வரும்? 1000 rupees. ஓகே, சரி. அடுத்தது இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவும் வந்து சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலில் தான் வரும். இது வந்து கரண்ட் அசெட். அசெட் இன்க்ரீஸ் ஆனால் there is an outflow of cash. அடுத்தது ட்ரேட் ரிசீவபிள்ஸ். அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ there is again an outflow of cash. சரி, இப்போ லைனாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வரலாம். ஃபஸ்ட்டு டேக்ஸு. டேக்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். liability சைடுங்கிறனால ஓப்பனிங் பேலன்ஸ் will be on the credit side. சரி, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? P&L அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ண டேக்ஸ் அமௌண்ட் வந்து 1500 கொடுத்துட்டாங்க. அதை நான் பே பண்ணியிருக்கேனா இல்லையாங்கிறது அவங்க சொல்லலை. இந்த வருஷம் P&L சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து 1500. ஸோ பேலன்சிங் ஃபிகர் தான் நான் பே பண்ணியிருப்பேன். இப்போ கேஷு 1000. சரி, இப்போ என்னோட ப்ராஃபிட்டில் கொண்டு போய் நான் டேக்ஸை ஒரு எக்ஸ்பென்ஸாக காமிச்சிருப்பேனா? அதனால் எனக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குமா? அதனால் 1500 நான் ஆட் பேக் பண்ணிடுவேன். எங்கள் நெட் ப்ராஃபிட் கூட 1500 ஆட் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 1000 நான் என்ன பண்ணிடுவேன்? இந்த 1000ங்கிற அமௌண்ட் தான் நான் பே பண்ண அமௌண்ட்டு. ஸோ ஐ வில் மைனஸ்.
ஓகே. அடுத்தது அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது? டிவிடெண்ட். டிவிடெண்டோட ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 1000 2000. சரி, இப்போ அங்கே கீழே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்ப்போம். P&L சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து 2000. ஸோ அப்போ இந்த வருஷம் நான் டிவிடெண்ட்டாக எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்? Balancing figure will be the amount paid as dividend, that is 1000. Dividend pay பண்ணால் அது என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. பே பண்ணதுனால இட் இஸ் அன் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ், ஸோ நெகட்டிவ். அதே வந்து இந்த P&L சார்ஜ் பண்ணது 2000, திஸ் ஷுட் பி ரிவர்ஸ்ட், ஏன்னா அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இருக்காது. ஸோ ஐ வில் ஆட் பேக் திஸ் டிவிடெண்ட். எவ்வளோ? 2000. சரி, இங்கே நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 1000 எடுத்துக்கலாம் ஆர் 4500 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, 1000 ஒரு வேளை நான் எடுத்திருந்தேன்னா நான் இந்த 2 என்ட்ரியும் போடுவேன். கரெக்டு, இந்த 2 என்ட்ரி போட்டு நான் ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் 1500யும் 2000யும் நான் மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வந்த அமௌண்ட் தான் 1000. பட் நான் சம்மை எடுக்க ஆரம்பிக்கும் போதே நான் டைரெக்டாக 4500, அதாவது இது 2 மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட்டே எடுத்துட்டேன். ஸோ வந்து ஐ நீட் நாட் ஆட் திஸ் பேக். அதே நான் 1000 எடுத்திருந்தேன்னா ஆட் பேக் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் அதை மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள 4500 அமௌண்ட்டையே எடுத்துட்டேன். அதனால் நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பேக் பண்ணலை. மிச்ச என்ட்ரிலாம் எந்த சேஞ்சும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேக்ஸ் பெய்டு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பெய்டு அமௌண்ட்லலாம் எந்த சேஞ்சுமே கிடையாது. இந்த 2 சேஞ்ச் மட்டும்தான். என்னது? 1000 rupees எடுத்துருந்தா நான் இங்கே ஆட் பேக் பண்ணுவேன். 1000 rupees எடுக்காமல் நான் 4500 எடுத்தேன். 4500 is nothing but the amount which I have got before deducting these two items. அந்த ஐட்டம்ஸை டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்த அமௌண்ட்டாக இருந்தால் I will add back. ஆனால் அதை டிடெக்டே பண்ணல, அப்புறத்துக்கு ஆட் பேக் பண்ணோம். அதனால் நான் இந்த கேஸில் ஆட் பேக் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் 4500 எடுக்கும்போது சொல்லிட்டு எடுத்தேன். சரி, இன்னும் வேறு என்ன ஐட்டம் எல்லாம் மிச்சம் இருக்குது? இங்கே ஃபிக்சர்ஸ், வெஹிக்கிள்ஸ் மிச்சம் இருக்குது. ஸோ ஃபிக்சர்ஸ்க்கும் வெஹிக்கிள்ஸ்க்கும் ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் நம்பர்ஸ் ஈஸியாக தெரியறதுக்காக நான் இங்கேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபிக்சர்ஸ் பின்னாடி போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஃபிகர்ஸ் ஈஸியாக தெரியறதுக்காக இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பனிங் 17,000, க்ளோஸ் 11,000. ஓப்பனிங் 11,000, க்ளோசிங் 17,000. டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 1000. அப்போது என்ன நடந்திருக்கு? there is some purchase. இந்த பக்கம் பார்த்தா 18,000 வருது, இந்த பக்கம் 11,000 தான். ஸோ 18,000 வருது, அந்த பக்கம் 11,000 தான் வருது. ஸோ 7,000க்கு they have purchased some fixtures. ஸோ இங்கே டெப்ரிசியேஷன் இஸ் அ நான் கேஷ் ஐட்டம், ஸோ அதை ஆட் பேக் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து they have purchased, ஸோ இதை வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் கொண்டு போய் காமிக்கணும். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்சர்ஸ் எவ்வளோ? 7,000. பர்ச்சேஸ்னா அவுட்ஃப்ளோ, ஸோ மைனஸ். அதே மாதிரி இங்கே depreciation on fixtures ஆட் பேக் பண்ணுவோம். எவ்வளோ ஆட் பேக் பண்ணுவோம்? இங்கே டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 1000. ஸோ 1000 நான் ஆட் பேக் பண்ணிக்கிறேன். அடுத்தது அப்போ ஃபிக்சர்ஸ் முடிச்சு, அடுத்த வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட்டு. ஓப்பனிங் பேலன்ஸ் 8,000, closing balance 12,500.
current year depreciation 2500. சரி, இப்போ disposal, proposed disposal அப்படின்னா என்னது? There is some sale of asset. எவ்வளோக்கு விற்கிறாங்க? 1700. So cash 1700. அது எவ்வளோ ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்களாமா? 700 rupees ப்ராஃபிட் விற்றுருக்காங்களா? ஸோ ப்ராஃபிட்னா 2 P&L. ஸோ P&L 700. அடுத்தது இது அக்கௌண்ட் டேலி ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் போட்டுட்டா we will get 16,700. இந்த பக்கமும் 16,700. ஸோ there is some purchase of vehicle for 8,000 rupees. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இப்போ இது இங்கே கொண்டு என்னெல்லாம் என்ட்ரி போடணும்? டிப்ரிசியேஷனை ரிவர்ஸ் பண்ணணும், அப்புறம் கேஷ். ஸோ தே ஹாவ் சோல்டு. ஸோ இதுக்கும் என்ட்ரி போடணும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில். இங்கே பர்ச்சேஸ்க்கும் என்ட்ரி போடணும், இந்த P&Lக்கு சார்ஜ் பண்ணதை ரிவர்ஸ் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு டிப்ரிசியேஷன் ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஆட் பேக் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் ஆன் வெஹிக்கிள் எவ்வளோ? 2500. அடுத்தது இங்கே பார்த்தோன்னா P&L 700 rupees. இதையும் ஆட் பேக் பண்ணிடலாம். இது நம்ம ஆட் பேக் பண்ண மாட்டோம், லெஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நான் ஒரு அசட்டை விற்று எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா தட் இஸ் அன் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம். ஆனால் என்னோடய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் ஐட்டம் இல்லாத ஒரு நேச்சர் உள்ள ஒரு ஐட்டம்னால எனக்கு ப்ராஃபிட் வந்துருந்துச்சுன்னா நான் அதை வந்து லெஸ் பண்ணிடுவேன். எனக்கு அந்த ப்ராஃபிட் வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு கீழே வேண்டாம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கு கீழே வேண்டாம், அதனால நான் அதை கொண்டு வந்து லெஸ் பண்ணிடுவேன். அதுக்கு அதே சேல் ஆஃப் வெஹிக்கிள்னு சொல்லி இங்கே ஃபுல் வேல்யூவை கொண்டு போய் இங்கே கொண்டு போய் 1700 போடுவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ காசு உள்ளே வந்துச்சு? என்டையர் 1700. இங்கே நான் என்ன ரிவர்ஸ் பண்ணேன்? 700. ப்ராஃபிட் 700. அதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்த காசை மொத்தத்தையும் கொண்டு போய் தட் இஸ் 1700 எல்லாத்தையும் சேர்த்து ஐ ஹாவ் போஸ்டட் இட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணியிருக்கேன். என்னது? இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் 8000க்கு. ஸோ அதுக்கும் என்ட்ரி போட்டுருவேன். எவ்வளோ? பர்ச்சேஸ் ஆஃப் வெஹிக்கிள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண? 8000. ஸோ அவ்வளோதான். இப்போ லைனாக டோட்டல் போட்டுகிட்டே வந்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே லாஸ்ட்டில் நமக்கு வரப்போகிற டோட்டல் 2800 ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இங்கே 14,300. இது வந்து நெகட்டிவ். அடுத்தது இங்கே வந்து 9,000. ஸோ இந்த 14,300, 9,000, அப்புறம் இந்த 2,008 இதெல்லாம் சேர்த்து டோட்டல் போட்டால் we will get a negative balance of 2,500. ஸோ 2,500 minus plus 8,500 போட்டால் we will get 6,000. This is my final answer.